Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கார உண்ணி அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்ணி அப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய வெங்காயம் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, ஒரு கப் கடலை மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ரொம்ப திக்காவோ இல்லை தண்ணியாவோ கரைச்சிடக்கூடாது, கரெக்டான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாவோ இல்லை ரொம்ப திக்காவோ இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கோரி ஊற்றுற மாதிரி இருக்கணும். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கைட்டு இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சூப்பரான ரெசிபி. இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட உண்ணி அப்போ சூப்பரான கலரில் கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உண்ணி அப்போ இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயாமல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.